அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் என்னுடைய கன்விக்ஷன், என்னுடைய தாட் ப்ராசஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் இன்வெஸ்டிங்கை விட பெட்டராக இருக்கும் லாங் ரன்னில் அப்படின்னு கூட பேசியிருக்கிறோம். அதுலேயுமே இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணாமல் இண்டெக்ஸ் ETF சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மூலமாக நம்ம இண்டெக்ஸ் ரிட்டர்னை பீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமாக பண்ண ட்ரை பண்ணுறோம். டாப் லெவல், பாட்டம் லெவல், இதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்க்கு அகெயின்ஸ்டானவர் கிடையாது, அதாவது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்க்கு எதிரானவர் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் இண்டெக்ஸை பீட் பண்ணி நம்மளால் லாங் ரன்னில் ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுனால நல்ல கம்பெனிகள் சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அதை வாங்குகிறோம். சரிங்களா? ஆனால் ஒரு சில கருத்துக்கள் நம்ம நெட்டில் இப்போ பாப்புலராக போயிட்டுருக்கு. அதில் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த ஆட்டோ இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஆட்டோ இண்டெக்ஸ் ETF-ல ஜனவரி 1, 2024 நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட. சரிங்களா? அதாவது என்னென்னா, நீங்கள் சப்போஸ் ஆட்டோ செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் லைக் டாடா மோட்டர்ஸ் அல்லது ஹீரோ, இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக வச்சுருக்கிறீங்க. ஆனால் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்காமல் ஒருவேளை அந்த ஆட்டோ இண்டெக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16% இந்த வருஷத்தில் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் இதில் நான் முரண்படுறேன். இந்த கருத்தில் நான் முரண்படுறேன். அது ஏன்னு கேட்டு போயிருங்க. என்னுடைய கன்விக்ஷனை நான் ஷேர் பண்ணுறது என்னுடைய கடமை. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதே தான் பேங்கிங் இண்டெக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன். அதே சமயம் HDFC, கோட்டக் மஹேந்திரா இந்த மாதிரி அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இதில் மைனஸ் ரிட்டர்ன் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது. இது உண்மை இல்லை அப்படின்னு நான் மறுக்க போகிறது கிடையாது, உண்மை தான். ஆனால் இந்த தாட் ப்ராசஸை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. இண்டெக்ஸ் ETF அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நானுமே இண்டெக்ஸில் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷனுக்காகவும் ப்ளஸ் என்னுடைய சேஃப்டிக்காகவும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு போர்ஷனை எடுத்து நான் என்னுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நல்லா கற்றுக்கிட்டு நான் இண்டெக்ஸை விட ஒரு போர்ஷனில் அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ சொன்ன கருத்து இருக்குல்ல, அதாவது என்னென்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆட்டோ ஸ்டாக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது இண்டெக்ஸ் விட கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்குல்ல. இப்படி நினைக்காதீங்க. இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒரே ஒரு வருஷத்துக்கான டேட்டா. அதாவது என்னன்னா, நீங்க ஜனவரி 24ல இருந்து இந்த வருஷத்தோடைய டேட்டாவை தான் நீங்க பாக்குறீங்க. சரிங்களா? ஆனா டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஷேர்ஸ் அதிக ரிட்டர்ன் இதுக்கு முந்தின வருஷத்துல ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே சமயம் நீங்க ஜனவரி 1, 2024 டாடா மோட்டார்ஸ் நீங்க வாங்கியிருந்தாலும் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாடா மோட்டார்ஸோடைய வேல்யூவேஷன்ஸ் இன்னமுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 1200 நீங்கள் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் யுக்தியை யூஸ் பண்ணி அது மேலே ஏறினாலும் பரவாயில்ல, வேல்யூவேஷன் பிரகாரம் கரெக்டாக இருக்குது. அவங்க நல்ல ப்ரொமோட்டர். அவங்க சைனா, இந்த மாதிரி US, இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் இந்த JLR வெஹிக்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலரான வெஹிக்கிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சிருக்கிறாங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள் வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ மோட்டார் காப் ரொம்ப நாளாக பெர்ஃபார்ம் பண்ணல, மான்சூன் நல்லா இருக்கு, கண்டிப்பாக இந்த ஸ்ப்ளெண்டர் மாதிரி பைக்ஸ்கள் நல்லா சேல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் யோசிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரலைனாலும் நான் சொல்கிறேன், லாங் ரன்னில் இந்த ஆட்டோ இண்டெக்ஸை விட நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ பிக் பண்ணி மல்டிபிள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்
ஆட்டோ இண்டெக்ஸ் ரிட்டர்னை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்விக்ஷனுங்க. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன தான் நீங்கள் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணாலும் ஒரு ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து வேல்யூவேஷனில் வாங்க முடியாது. கண்டிப்பாக நிறைய ஸ்டாக்ஸை வந்து ஹை வேல்யூவில் வாங்குவீங்க. அதில் கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி அதர் சைடும் இருக்குது, புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலுமையே நல்ல குவாலிட்டியான கம்பெனியை நல்ல வேல்யூவேஷனில் உங்களால் பிக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இண்டெக்ஸ் ரிட்டர்னை விட உங்களுடைய டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நல்லா கற்றுக்கங்க அப்படின்னு வந்து நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக இண்டெக்ஸ் இடிஎஃப்பை வந்து நம்ம எல்லாருமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆவரேஜாக தான் நம்மளால் வந்து திங்க் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இண்டெக்ஸ் இடிஎஃப்லையும் கண்டிப்பாக எக்ஸ்போசர் எடுத்துக்கணும். ஆனால் இந்த தாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாக்குள்ளே இந்த மாதிரி உள்நோக்கங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா உள்நோக்கம்னு சொல்ல மாட்டேன், நோக்கங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி குறிக்கும். அதுக்குள்ளே வந்து உள்ள அந்த நுணுக்கத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இதே மாதிரி தான் பேங்கிங் இண்டெக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் வந்து ஜனவரி 1 2024 இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தா உங்களுக்கு வந்து ரிட்டர்னே இல்லை அப்படிங்கிற டேட்டா உண்மைதான். ஆனால் பேங்கிங் இண்டெக்ஸில் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் இருக்குது. லாங் ரன்னில் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி ஏறிடுச்சு. இனிமேலும் அதனால் வந்து க்ரோத்தை காட்ட முடியுமா, இல்லை ப்ரைவேட் செக்டருக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்களால கம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து கன்விக்ஷன். நான் பப்ளிக் செக்டர் கம்பெனி வாங்கவே மாட்டேன். எனக்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயே நல்ல வேல்யூவேஷன் உள்ள பேங்க்ஸ் கிடைக்குது. இந்த ஒரு வருஷம் தானே எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கல. ஆனால் நான் சூஸ் பண்ண பேங்க் எல்லாமே நல்ல லார்ஜ் கேப் பங்குகள். அதனுடைய புக் வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ரேஞ்சில் இருக்குது. அதாவது என்னென்னா ஹிஸ்டாரிக்கலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் 2.7 3 4 இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ வந்து ரொம்ப கம்மியாக 2.2 2.5 அப்படிங்கிற ரேஞ்சில் கிடைக்கிது. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல வேல்யூவில் கிடைக்கிது. அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இந்த மாதிரி நல்ல பேங்க்ஸை நல்ல சீப்பான வேல்யூவேஷனில் நான் டைவர்சிஃபை பண்ணி எடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ்குள்ளே உள்ள ஸ்டாக்ஸை நல்ல வேல்யூவேஷன் உள்ள ஸ்டாக்கில் மட்டும் நான் முதலீடு பண்ணுறேன். அதை லாங் டேர்மில் வச்சுக்க போகிறேன். அப்படிங்கிற சமயத்தில் நான் ஓவர் த பீரியட், அதாவது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இண்டெக்ஸை பீட் பண்ணுவேன் நான் அப்படிங்கிற கன்விக்ஷன் எனக்கு இருக்குதுங்க. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இஸ் சேஃப் தான். யாருக்குன்னா உங்களால் அனலைஸ் பண்ண முடியல, புரியலை, ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கங்க. ஆனால் இந்த டேட்டாவை வச்சுட்டு ஐயோ டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் வந்து ஃபெயிலியர் போல இருக்குது. ஆமாம், டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகும் எப்போனா நீங்கள் வந்து தப்பான ஸ்டாக்கை தப்பான வேல்யூவேஷனில் வாங்கிட்டீங்க, அல்லது ரொம்ப நல்ல ஸ்டாக்கை ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இண்டெக்ஸை வந்து பீட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இந்த டேட்டாவில் உள்ள முரண்பாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேங்கிங் இண்டெக்ஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக அதோடைய இண்டெக்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸை லாங் ரன்னில் அது வந்து கீழே இழுக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே போல் ஆட்டோ இண்டெக்ஸில் வேறு ஏதோ ஆட்டோ செக்டர் கம்பெனிஸ் இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக நம்ம முதலீடு பண்ண டாடா மோட்டார்ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்போ கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால அதோடைய வேல்யூவேஷன் இன்னும் சீப்பாக தான் இருக்குது. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வாங்கிட்டே போகலாம். அது வந்து ஓவர் த பீரியட் கண்டிப்பாக ஆட்டோ இண்டெக்ஸை பீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்விக்ஷனுங்க.